ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பல சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தோரின் உடலுக்கு பல இடங்களில் பொதுமக்களும் போலீசாரும் கட்சித் தலைவர்களும் ஒன்று கூடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை சுந்தராபுரம் காமராஜர் பகுதியில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சமூக ஆர்வலர் பாசறை ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் குறிச்சி மணிமாறன், கோவை JK சேகர், அப்பாஸ், முகுந்தன், ஜூம்பாலன், மயில்சாமி, பரமசிவம், அருள், கோமதி, பழனிசாமி, சரவணன், தெய்வராஜ், ராஜேந்திரன், பாக்கியலட்சுமி, வெற்றி, மணி, செல்வம், வெற்றி, சுதாகர், முரளி, அரசன், விஜி, சௌகத் அலி, அப்துல்காதர், இத்ரீஸ், ஆறுமுகம், செல்வராஜ், பாபு, கதிர்வேல், தமிழ்ச்செல்வன், ராஜாதி, ராஜா, காஜேந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். நமது இந்திய தேசத்தில் இருந்து 28 நபர்களை படுகொலை செய்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்கின்ற வகையிலே இந்த தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் அடியோடு கெடுக்க வேண்டும். இந்திய நாடு வல்லரசியாக திகழக்கூடாது. உலக நாடுகளில் ஒற்றுமையை சீர்குலைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில சமூக விரோதிகளும் நக்சலைட் தீவிரவாதிகளும் தொடர்ந்து நமது நாட்டை பொதுமக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல் கடைசி தாக்குதல். இதுக்கு மீறி நாம் பொறுமையாக இருக்கவே கூடாது. இந்த நேரத்தில் ஜாதி, மதம், கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையோடு ஒரே நாடு, இந்திய நாடு, இந்திய பற்றோடு நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை காப்பது நமது கடமை. வேற யாரும் இல்லை, நம்ம சகோதரர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இழப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடமான சூழ்நிலை. 2 நாளாக தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல. இந்த தாக்குதல் நினைச்சு நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தா எவ்வளவு கடுமையான மன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்போடு இருந்திருக்கின்றோம். நம்ம எல்லாமே கப்பற்படையை சேர்ந்த ஒரு வீரர் திருமணமாகி 6 நாட்களே ஆன நிலையில் சுற்றுலாவுக்கு சென்ற நிலையில் மனைவி கண் முன்னாலேயே சுட்டுக் கொண்டு விட்டார்கள் பயங்கரவாதிகள். அது மட்டுமல்ல, சிறுக சேமித்து வைத்து சுற்றுலாவுக்கு செல்லலாம் என்று கனவோடு இருந்த உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அங்கு இந்த தாக்குதல் வீரமரணம் அடைந்தார். ரொம்ப நாளாக சிறுக சேர்த்து வச்சிருக்காரு, காஷ்மீர் போகணும், சுற்றுலாவுக்கு போகணும்னு சொல்லி. அந்த நேரத்தில் சுற்றுலாவுக்கு போயிருக்காரு. இந்த தாக்குதல் நடத்தி அவரும் உயிர் வந்திருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க உயிர் தியாகம் செய்த அத்தனை நெஞ்சங்களும் நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் அஞ்சலி செலுத்துமாறு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு வாரம் கூட இல்லாத வகையில் ஒரு வாரத்துக்குள்ளாக